ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 73. தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதெமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடிரண்டு நயனங்களே. இறைவன் நமக்கு மனம் வாக்கு காயம் அப்படிங்கிற 3 கரணங்களை கொடுத்திருக்கார். நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம அசையாம இருக்கணும். எப்பேற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துக்ககரமான நிகழ்வுகள் வந்தாலும் சரி, உடல் ஹீனம் வந்தாலும் சரி, உடம்புல ஏதோ ஒரு கஷ்டம், மனசுல ஏதோ ஒரு கஷ்டம், சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், என்ன வந்தாலும் அசையாம இருக்கணும்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம பகவானோட ஒன்றிய வாழ்க்கை வாழறோமோ அந்த அளவுக்கு நம்மளால இந்த விஷயங்களை எடுத்துக்க முடியும். இந்த எதுவும் நம்மள பாதிக்காம இருக்கும். காலை முதல் இரவு வரை இறைவனோடு ஒன்றிய வாழ்க்கை. அதற்குதான் நமக்கு இந்த கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உடம்பு அப்படிங்கிற கரணத்தை கொண்டு நம்ம பூஜை பண்றோம், கோவிலுக்கு போயிட்டு வரோம், கோவில வலம் வரோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோவிலை சுத்தம் பண்றது, பெருக்கிறது, அங்க இருக்கிற ஜலம் எடுத்து கொடுக்கறது, பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் கூட செய்யலாம். அதெல்லாம் சரியை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ஓரளவு எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம்தான். விழுந்து வணங்குறதுங்கிறது கஷ்டமா இருந்தா கூட ஓரளவு முயற்சி செஞ்சா நம்மளால பகவான விழுந்து வணங்குறது, பூஜை பண்றது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் தான். அதை விட கொஞ்சம் கஷ்டம் வாக்கு. இறைவனை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் பாடுதல். தப்பா பாடாம இருக்கணும், சரியான பொருளை புரிஞ்சு உணர்ச்சி பூர்வமா பாடணும். அப்படி பாடுறதுல கொஞ்சம் எஃபர்ட் இருக்கு. அதை விட கொஞ்சம் கடினமானது இது. கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தணும், நிறைய மனப்பாடம் பண்ணணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய பொருளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், அதை அனுசந்தானம் பண்ணணும். அப்போ அது சாத்தியமா இருக்கும். அதை விட ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னா மனசுல பகவான தியானம் பண்றது. நம்ம பூஜைகள்லாம் மத்தவங்க செய்யும் போது நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பக்கத்துல இருந்து பார்த்து நம்மாலான காரியங்களை செய்யறது சரியை. இதே பூஜை முறைகளை நம்ம செய்யும் பொழுது அது கிரியை. அதுக்கப்புறம் பகவான மனசுல நம்ம தியானம் பண்ணினா அதுக்கு பேர் யோகம். அதனால வரக்கூடியது ஞானம். சோ அதனால இந்த மனசுல பகவான தியானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு, வர மாட்டேங்கிறது. கண்ணை மூடி உட்கார்ந்தா ஏதோ ஓடுறதே தவிர மனசுல எக்கச்சக்கமான எண்ண ஓட்டங்கள் என்னெல்லாமோ ஓடுறது. சம்பந்தமே இல்லாம எப்பயோ கேட்ட பாட்டும், சம்பந்தமே இல்லாத பாட்டும், நமக்கு பிடிக்காததா கூட இருக்கும், ஆனாலும் அதுதான் மனசுல ஓடும். பகவானுடைய திருவுருவ தியானம் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. தலையில கிரீடத்திலிருந்து அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஏதோ லைட்டா ஒரு நூல் இழை போல வருதே தவிர ரொம்ப பிரகாசமா ரொம்ப தெள்ள தெளிவா அம்பாளுடைய திருவுருவை தியானம் பண்றதுங்கிறது எளிதா இல்லை. ஆனா அதுக்காக விட்டுடக்கூடாது. திரும்ப 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 புடிச்சு 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 முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். பண்ண 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 இது கண்டிப்பா சாத்தியமாகும். ஒரு நாளைக்கு நம்மளுடைய பக்திங்கிற நம்மளுடைய அன்புல தோய்ந்து அந்த அம்பாளுடைய திருவுருவம் பிரகாசமா நம்ம மனக்கண்ல தெளிவா நம்மளுக்கு தெரியும். பிரகாசமயமா நன்னா அந்த அம்பாளுடைய திருவுருவை நம்மளால பார்க்க முடியும். அது நம்மளுடைய சாதனைகள்ல நம்ம பண்றதை விட்டுறக்கூடாது. இல்ல நம்மளுக்கு வராது, எனக்கு வரமாட்டேங்கிறது, எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு தியானம்லாம் கை கூடல, அதெல்லாம் எனக்கு வராத விஷயம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. திரும்ப 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 முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அபிராமி பட்டர் எப்பவும் தியானத்திலேயே இருக்கிறவர்.
அவர் வெளியில எங்க என்ன பார்த்தாலும் அபிராமியை தவிர வேற யாரையும் பார்க்கறது இல்ல. அவர் அகக்கண்லையும் கண்ணை மூடினாலும் உள்ளுக்குள்ளார அவர் பார்த்துட்டு இருக்கிறது அபிராமியோடைய தரிசனம் தான். இந்த பாடலும் முக்கியமான பாடல். இந்த மாதிரி எங்கெல்லாம் தியானத்துக்கான ஒரு அம்பாளுடைய அங்க அவயவங்கள்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாளோ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த மாதிரியான பாடல்களை மனப்பாடம் பண்ணி நம்ம அதை பாடும் பொழுது நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தியானம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து அபிராமி பட்டரும் நமக்கு இந்த பாடல் அருளி செஞ்சிருக்கார். ரொம்ப அழகான பாடல். தாமம் கடம்பு. தாமம்னா மாலை. அம்பாள் எங்க இருக்கா? கதம்ப வனத்துல வசிக்கிறதே கதம்ப வனத்துலதான். கதம்ப மலர்களை தலையில வச்சுப்பா, காதுல வச்சுப்பா, அதுக்கப்புறம் மாலையா போட்டு இருக்கா. அபிராமி பட்டர் அம்பாளுடைய கதம்ப மாலைய பாக்குறார். தாமம் கடம்பு. அம்பாள் கழுத்துல கதம்ப மாலையை தரிச்சுட்டு இருக்கா. அப்புறம் எப்படி பாக்குறாரு பார்த்தா படை பஞ்சபாணம். படைனா ஆயுதம். ஆயுதம் கையில என்ன வச்சுட்டு இருக்கா? 5 பானங்கள், பூக்களால் ஆன 5 பானங்களை கையில வச்சுட்டு இருக்கா. 5 மலர்களை கொண்ட 5 பானங்கள். அப்புறம் இன்னொரு கையில என்ன வச்சுட்டு இருக்கா? வெறும் அம்புகளை வச்சுன்னு என்ன பண்றது? கரும்பை வில்லாக கொண்டிருக்கா. தனு கரும்பு. தனுனா இது வில், கரும்பை வில்லாக கொண்டிருக்கா. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பாக்குறோம். மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்புறம் என்ன சொல்றார்? யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது. இந்த வைரவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சாக்த உபாசனை செய்யறவங்க. பைரவர் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கே கூட மகாபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. மகாபைரவ பூஜிதா அப்படின்னு நாமாவே இருக்கு. சிவபெருமானும் அம்பாளை பூஜை பண்றார். இந்த பைரவர்களும் ரொம்ப உபாசனை பண்ணுவா. பயங்கரமா அம்பாளுடைய மந்திரங்களை எல்லாம் நிறைய உபாசனை பண்றவா. அவங்க வந்து யாமம், யாமம் ஏத்தும் பொழுது. ஏத்தும்னா அவர்கள் வழிபடக்கூடிய பொழுது எது? யாமம், அதாவது அர்த்த ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடு இரவுலதான் அவங்க வந்து நிறைய அந்த சாக்த வழிபாடு எல்லாம் பண்ற நேரம். அதுக்கப்புறம் சொல்றார் எமக்கென்று வைத்த க்ஷேமம் திருவடி. அம்மா இதெல்லாம் இருக்கு, ஆனா இங்க எல்லாருக்கும் நீனு நானு அவன் இவன் எல்லாரும் இல்லாம எமக்குன்னா எல்லாரையும், நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றார். எமக்கென்று வைத்த க்ஷேமம், நமக்கு பாதுகாப்பு எது அப்படின்னு கேட்டா அம்பாளுடைய திருவடிகள். நமக்கு சரணாகதி எது? அம்பாளுடைய திருவடிகள். புகலிடம் விழுத்துணையாக இருப்பது அம்பாளுடைய திருவடிகள் மட்டுமே. அதை மட்டுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மாத்திரம் தியானம் பண்ணினாலே போதும். அம்பாளுடைய திருவடி தியானமே போதும் நமக்கு. இந்த திருவடிகளை மனசுல நல்லா நினைச்சு, அம்மா நீயே சரணாகதி, நீ என்ன வழி நடத்து, நான் அறத்துக்கு புறம்பாக நான் போகக்கூடாது, நல்ல காரியங்களை செய்யணும், இந்த வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது, இந்த வாழ்க்கையில உருப்படியான காரியங்களை நான் செய்யணும், அறத்தின்படி நின்று ஒவ்வொரு நாளும் நல்ல சாஸ்திரங்களை கற்று நிறைய பேருக்கு பிரயோஜனமா நிறைய நல்ல காரியங்களை செய்து நல்லபடியா நான் வாழணும், நானும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து எல்லோருக்கும் அமைதி ஆனந்தத்தையும் பகிரும்படியான ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி எமக்கென்று வைத்த க்ஷேமம். ஒரு வீட்டுல கூட எது வந்து பாதுகாப்பு, எது வந்து கவச்சமா இருக்கிறது, எது? பூஜை உள்தான் இல்லையா? அதனாலதான் அங்க நம்ம விளக்கேத்தி வைக்கிறோம், தீபம் ஏத்தி வைக்கிறோம். அந்த இடம் தான், அந்த ஸ்பாட் தான் அந்த வீட்டுக்கே வந்து ஒரு சென்டர் ஆஃப் பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி ஜோன் வந்து அதுதான் இல்லையா? நம்மளுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா கூட அங்கதான் போய் நிற்போம், அங்கதான் போய் உட்காருவோம். அந்த மாதிரி அம்பாளுடைய உடம்புலயே ரொம்ப முக்கியமான அந்த பார்ட் எதுன்னு கேட்டா அம்பாளுடைய திருவடிகள். இந்த திருவடிகள் தியானம் பண்றதுக்கும் ரொம்ப சுலபம் ஆக்சுவலா. அம்பாளுடைய திருவடிகளை நமக்கென்று அவள் வைத்திருக்கிறாள். எமக்கென்று வைத்த க்ஷேமம் திருவடி. அதுக்கப்புறம் செங்கைகள் 4. அம்பாளுடைய 4 கைகளை நினைக்கிறார். பாசம், அங்குஷம், பஞ்சபாணங்கள், கரும்புவில் இப்படி நினைச்சுக்கலாம். 4 செங்கைகள். செங்கைகள், செம்மையான கைகள். நல்ல அம்பாளுடைய கைகள் சிவந்த நிறமாக இருக்கு, சிறப்பாக இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. செங்கைகள் 4. ஒளி செம்மை. அம்பாளுடைய உடம்புல இருந்து பிரகாசமா இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம்
நிஜாருண பிரபாபுர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். அம்பாளுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய செம்மை ஒளி வந்து இந்த பிரம்மாண்ட மண்டலங்களையும் மூழ்கச் செய்வதாக உள்ளது அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமமும் சொல்றது. சோ அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய அம்பாளுடைய உடம்புல இருந்து அப்படியே பிரகாசமயமா இருக்க அம்பாள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு அவர் தியானத்துல. அம்மை நாமம் திரிபுரை. அம்மாவோட நாமம் என்ன, முக்கியமான நாமம் என்னன்னா திரிபுரை. திரிபுரை அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. மூன்றுன்னு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த திரிபுரைங்கிறதுல நம்ம சொல்ல முடியும். அதாவது சிவன், சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மாஜி இவங்க 3 பேரையும் படைத்து அவர்களுக்கு இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் ஆகிய தொழில்களை அவள் தான் பண்ண வச்சா. அதனால அவளுக்கு திரிபுரான்னு பேருன்னு சொல்லலாம். இல்லாட்டினா 3 உலகங்களுக்கும் அவள் தான் அதிபதியாக இருக்கா. அப்புறம் 3 அவஸ்தாத்ரயம், அதாவது கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நிலைகளுக்கும் அவள்தான் அதை ஏற்படுத்தி அதுக்கு காரணமா இருக்கா. அந்த மாதிரி 3ஆக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இதுல எடுத்துக்கலாம். 3 அக்னி எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். 3ஆக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவள் தலைவியாக இருக்கிறாள், திரிபுரா. அதுதான் இங்க திரிபுரைன்னு இருக்கு. திரிபுரான ஒரு திரிபுரை அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. திரிபுரா, திரிஜகத் பந்தியா அப்படின்னு இதுல வருது இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்துல, அதுதான் இங்க திரிபுரை அப்படின்னு இருக்கு. 3 இதுக்கு நிறைய பல கோடி அர்த்தங்கள் இருக்கு. 3ஆக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவள் காரணமாக இருக்கா. 3 உலகங்கள் தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பவள். முக்குணங்கள், ரஜஸ், தமோகுணம், சத்வகுணம், இந்த 3 குணங்களும் அவள்கிட்ட தான் வருது. அதனால அவளுக்கு திரிபுரைன்னு பேரு. அப்படி நிறைய சொல்லலாம். திரிபுரை. ஒன்றோடு 2 நயனங்களே. அம்பாளுக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி 3 கண்கள். ஒன்றோடு 2, அந்த ஒன்றை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்றார். நடுவுல இருக்கக்கூடிய அந்த அக்னிங்கிற 3ஆவது கண், நெற்றிக்கண், அது அம்பாளுக்கும் உண்டு, சிவபெருமானுக்கும் உண்டு. ஒன்றோடு 2 நயனங்களே, சந்திரன் சூரியன் மற்ற 2 கண்களாகவும் 3 கண்களை உடையவளாக இருக்கிறாள் அம்பாள். அதையும் அவர் பார்க்கிறார் தியானத்துல. திருநயனா நிறைய இருக்கு அந்த மாதிரி அம்பாளுடைய நாமங்கள். இந்த அம்மைங்கிறத நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். அம்மையின் தாமம் கடம்பு. அம்மையோட மாலை வந்து, அம்மாவோட மாலை வந்து கடம்ப மாலை. அப்புறம் அவளுடைய படை எது, பஞ்சபானம். அவளுடைய தனு எது, கரும்பு. அவளை ஏத்தும் பொழுது எது, வைரவர் ஏத்தும் பொழுது யாமம். அப்புறம் அவள் நமக்கு வைத்திருக்கின்ற க்ஷேமம், நமக்காக பண்ணியிருக்கிற பாதுகாப்பு என்னன்னு கேட்டா அவளுடைய திருவடிகளை நமக்கு கொடுக்குறாவோ. புடிச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மையுடைய செம்மையான கைகள் 4, அவளுடைய ஒளி செம்மை, அவளுடைய நாமம் திரிபுரை, அவளுக்கு 3 கண்கள். ஆக இது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பாடல். நல்ல தியானத்திற்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாடல் இது. இன்னொரு முறை பாடலாம். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதெமக்கென்று வைத்த க்ஷேமம் திருவடி செங்கைகள் 4 செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி 2 நயனங்களே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.